இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் தேர்தல் தோல்விக்கு திமுக தான் காரணம், காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் குற்றச்சாட்டு. கோரிக்கை மனு பெற மறுத்த மாவட்ட ஆட்சியர், திடீரென சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகள். புதுச்சேரியில் தோல்வி அடைந்ததற்கு திமுக தான் காரணம் என்றும், வரும் தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தோடு இணைந்து போட்டியிடுவதாகவும் கூட்டணி தொடர்வதாகவும் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் MP வைத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைவரும் எம்பியுமான வைத்தியலிங்கம் நிருபர்களிடம் கூறியதாவது: மாணவர் சமுதாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசாங்கம் பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தியுள்ளது. மாணவர்கள் வாழ்க்கையில் நிலையற்ற தன்மையை உருவாக்கி இருக்கிறார்கள். CBSE தேர்வு முறையே கேள்விக்குறியானதாக மாற்றியுள்ளனர். நீட் தேர்வில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை ராஜினாமா செய்ய வேண்டும் என பல்வேறு குரல் எழுந்துள்ளது. விடைத்தாள்கள் மாற்றப்பட்டுள்ளது. இளைய சமுதாயம் மத்திய அரசின் மீது வைத்த நம்பிக்கை இழப்புக்குள்ளாகிவிட்டது. இதுவரை மோடி வாய் திறக்கவில்லை. புதுவையில் CBSE பாடத்திட்டத்தில் படிக்கும் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இதுவரை நடுநிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு தான் மும்மொழி இருந்தது. ஆனால் தற்பொழுது 9, 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கும் மும்மொழி திணிக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக பிரெஞ்சு மொழி கிடையாது என கூறியுள்ளனர். மாணவர்கள் போராட்டங்களை ஒடுக்குகிறார்கள். மத்திய இணை அமைச்சர் L. முருகன் 15,000 கோடி ரூபாய் புதுச்சேரிக்கு கொடுத்ததாக கூறுகிறார். ஆனால் அதற்கு ஆதாரம் இல்லை. அல்லது நிதி ஒதுக்கினார் என்றால் எதற்காக ஒதுக்கினார்கள் என்பதை விளக்க வேண்டும். ரங்கசாமி அமைச்சர்கள் அமைச்சரவை இலாக்கா எதற்கு? சர்வாதிகாரியாக அவரே செயல்படலாம். யாரும் எதுவும் ஒதுக்க தேவையில்லை. புதுச்சேரியில் விஜய் கட்சி குறைந்து மதிப்பிட்டதுதான் திமுகவின் தோல்விக்கு காரணம். எதிரியை சரியான முறையில் மதிப்பீடு செய்யப்படவில்லை. புதுச்சேரியிலும் காங்கிரஸ் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி தொடர்கிறது. வரும் தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலில் வேட்பாளரை நிறுத்துவோம். தாவேகா வேட்பாளரை நிறுத்தினால் ஆதரவு தருவோம். புதுச்சேரியில் கூட்டணிக்கு அவர்களாகவே தலைமை தாங்கினார்கள். அதுதான் திமுகவின் தோல்விக்கு காரணம். காங்கிரஸ் தலைவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டேன். அவர்கள் இன்னமும் ஏற்கவில்லை. தட்டாஞ்சாவடி மக்களை ரங்கசாமி தொடர்ந்து ஏமாற்றி வருகிறார். அசோக் ஆனந்திற்கு எந்த அரசு பதவியும் தரவில்லை. இனிமேலும் அவர் தரமாட்டார். அவரை காட்டி மக்களை ஏமாற்றி ரங்கசாமி ஓட்டுக்கு வாங்குகிறார். 50 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டில் அதிகாரம் கொடுக்க மாட்டோம் என நினைத்தார்கள். அனைவரும் ஆட்சி செய்யலாம் என்ற நிலை மாறியுள்ளது. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்கிற நடைமுறையில்தான் இனி இருக்கும். இதுவரை திராவிட கட்சிகள் இரண்டுமே வார்த்தையா அல்லது செய்வாயா, கூலி வாங்கினாயா, வெளியே போ என்கிற நிலைப்பாட்டில் இருந்தார்கள். தற்பொழுது நிலை மாறியுள்ளது. இவ்வாறு அவர் கூறினார். பேட்டியின் பொழுது முன்னாள் MLAக்கள் பாலன், வைத்தியநாதன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இன்னைக்கு மாணவர் சமுதாயம் இந்திய நாட்டில் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய நேரத்தில் மத்திய அரசாங்கம் பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தி அந்த மாணவர்கள் மத்தியில ஒரு நிலையற்ற தன்மையை உருவாக்கியிருக்கின்றார்கள். அவர்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியிருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக CBSE என்று சொல்லக்கூடிய பாடத்திட்டத்தின் மூலமாக பல்வேறு குளறுபடிகளை எல்லாம் செய்து அந்த CBSE தேர்வு முறையே ஒரு கேள்விக்குறியாக ஆக்கக்கூடிய இன்றைய தினம் நிலைப்பாடு வந்திருக்கின்றதுன்னு சொல்லலாம். ஒப்பந்த காலம் முடிந்தும் வீட்டை காலி செய்யாத 2 மீது நடவடிக்கை எடுக்க கோரி SP அலுவலகத்தில் புகார். காரைக்கால் PK சாலையில் அமைந்துள்ள தனது வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கொண்டவர்கள் ஒப்பந்த காலம் முடிந்த பின்னரும் வீட்டை காலி செய்யாமல் அபகரிக்கும் நோக்கில் செயல்படுவதாக கூறி வீட்டின் உரிமையாளர் இளையராஜா காரைக்கால் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார். அவரது புகாரில் தரைத்தளம் மற்றும் முதல் தளத்தை கொண்ட தனது வீட்டை ரம்ஜான் பிவி என்பவருக்கு 11 மாத ஒப்பந்த அடிப்படையில் வாடகைக்கு விட்டதாக தெரிவித்துள்ளார். ஒப்பந்த காலம் முடிந்த பின்னர் வேறு வீடு பார்த்துவிட்டு விரைவில் காலி செய்து விடுவதாக ரம்ஜான் பிவி கூறியிருந்தாலும் தொடர்ந்து காலம் தாழ்த்தி வந்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். பின்னர் அந்த வீட்டையே வாங்கிக் கொள்வதாக கூறி மேலும் சில காலம் இழுத்தடித்ததாகவும் தற்பொழுது வாடகை தொகையையும் மின் கட்டணத்தையும் செலுத்தாமல் வீட்டை காலி செய்ய மறுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
இந்த நிலையில் அபுதாகிர் என்பவர் 3 மாதங்களுக்குள் வீட்டை காலி செய்து ஒப்படைப்பதாக எழுத்துப்பூர்வ ஒப்பந்தம் அளித்திருந்ததாகவும் அந்த காலக்கெடு முடிந்த பின்னரும் இதுவரை வீட்டை காலி செய்யவில்லை என்றும் புகாரில் கூறப்பட்டுள்ளது. அபுதாகிர் மற்றும் ரம்ஜான் பீவி ஆகியோர் இணைந்து வீட்டை அபகரிக்கும் நோக்கில் செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ள இளையராஜா இந்த விவகாரத்தில் காவல்துறை துரிதமாக தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தனது சொத்துரிமையை பாதுகாக்க காவல்துறை உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீண்ட காலமாக நிலவி வரும் இந்த பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அன்னபாக்கியம் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையில் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆனவங்க. என் பேர் இளையராஜா. எங்களுக்கு பிகே சாலையில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் தரைத்தளம் முதல் தளம் இந்த 2 தளத்துலேயும் வாடகை கொடுத்துருந்தாங்க அம்மாவோட பீரியடில் இருக்கும்போது. அங்கே குடியிருந்தவங்க ரம்ஜான் பீவின்னு ஒருத்தவங்க பால் சொசைட்டியில் ஒர்க் பண்ணுறாங்க, காரைக்கால் பால் சொசைட்டியில். அவங்கள நம்பி கொடுத்தோம். இப்போ என்னன்னாக்கா 1 வருஷம் 11 மாதம் முடிஞ்ச பிறகு அவங்கள காலி பண்ண சொல்லும்போது வேறு வீடு பார்க்குறேன், வீடு பார்த்துட்டு நான் போயிடுறேன் அப்படி சொல்லியிருந்தாங்க. சரி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண விட்டோம். அதுக்கு பிறகு என்னென்னா வீடு வாங்க போகிறோன்னு சொல்லி கொஞ்ச நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இப்போ என்னன்னாக்கா வாடகையும் கொடுக்கறதில்ல, கரண்ட் பில்லும் கட்டுறதில்ல, வீட்டையும் காலி பண்ணலை. இதுக்கு இடையில எங்கள் அம்மா வயசானதுனால என் பேருக்கு அந்த வீடு எழுதி கொடுத்துட்டாங்க. அது கொடுத்த பிறகும் காலி பண்ண சொல்லி கெஞ்சிட்டு தான் இருக்கோம், சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதற்கான எந்த முயற்சியுமே அவங்க காமிக்கிறதே இல்லை. காமராஜர் மணிமண்டபத்தை நவீன கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டு மையமாக மாற்ற வேண்டும் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாத்திடம் காமராஜர் நகர் தொகுதி எம்எல்ஏ ஜோ சார்லஸ் மார்டின் கோரிக்கை கடிதம் அளித்துள்ளார். காமராஜர் மணிமண்டப வளாகத்தில் மிக சிறந்த உள்கட்டமைப்புகளும் போதிய இடவசதிகளும் ஒரு நூலகமும் இருந்த போதிலும் இது முழுமையான பயன்பாட்டில் இல்லாமல் உள்ளது. எனவே இதனை புதுச்சேரி மாநில இளைஞர்களின் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் ஒரு துடிப்பான மையமாக மாற்ற அரசு உரிய அனுமதி வழங்க வேண்டும் என்று கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இத்திட்டத்தின் கீழ் காமராஜர் மணிமண்டப வளாகத்தில் யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, வங்கி தேர்வுகள், நீட் மற்றும் ஜேஇஇ ஆகிய நுழைவுத் தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி, செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக்ஸ், கோடிங், தரவு பகுப்பாய்வு மற்றும் இண்டஸ்ட்ரி 4.0 படிப்புகள், இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், தொழில் வழிகாட்டுதல், பெண்கள் மற்றும் இளைஞர்களின் நலனை மேம்படுத்துவதற்கான பிரத்யேக சமூக நலத்திட்டங்களுக்கான பயிற்சிகளை தொடர்ந்து வழங்க அனுமதி கோரப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள மாணவர்கள், வேலை தேடும் இளைஞர்கள், பெண்கள் மற்றும் தொழில் முனைவோர் ஆகியோருக்கு பயனளிக்கும் வகையில் இந்த மையம் வடிவமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த திட்டத்திற்கு ஆளுநர் விரைந்து ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறைகளுடன் இணைந்து விரிவான செயலாக்க திட்டத்துடன் பணியாற்ற தயாராக இருப்பதாகவும் எம்எல்ஏ ஜோ சார்லஸ் மார்டின் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோ சார்லஸ் மார்டின் புதுவை காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர் மற்றும் வெங்கடா நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் அடிப்படை வசதிகள் தொடர்பாக நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது ரெயின்போ நகர் பகுதியில் அமைந்துள்ள பூங்காவை பார்வையிட்ட அவர் அங்கு விளையாடி கொண்டிருந்த சிறுவர்களுடன் கிரிக்கெட் விளையாடி மகிழ்ந்தார். தொடர்ந்து பூங்காவில் உள்ள வசதிகளை ஆய்வு செய்த பொழுது சிறுவர்கள் பயன்படுத்தும் விளையாட்டு உபகரணங்கள் சீதளமடைந்த நிலையில் இருப்பதை கண்டறிந்து அவற்றை உடனடியாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மேலும் பூங்காவில் நடைபயிற்சி மேற்கொண்டு வந்த முதியவர்கள் மழைக்காலங்களில் சிரமம் ஏற்படுவதாகவும் நிழற்குடைகள் அமைத்தால் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் கோரிக்கை வைத்தனர். அவர்களது கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட ஜோ சார்லஸ் மார்டின் பூங்காவில் நிழல் குடைகள் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து வெங்கடா நகர் பகுதியில் சாலையோரம் மற்றும் நடைபாதை வியாபாரிகள் சந்தித்து அவர்களின் வியாபார நிலவரம் மற்றும் அன்றாட சவால்கள் குறித்து பரிவுடன் நலம் விசாரித்தார். அப்பொழுது அப்பகுதியில் பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் சிசிடிவி கேமராக்கள் அமைக்க வேண்டும் என்று பெண் வியாபாரி ஒருவர் கோரிக்கை வைத்தார். அதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜோ சார்லஸ் மார்டின் உறுதியளித்தார். மக்களுக்கு நேரடியாக கலந்துரையாடி அவர்களின் தேவைகள் மற்றும் கோரிக்கைகளை அறிந்து உடனடி தீர்வு காண நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் எம்எல்ஏ ஜோ சார்லஸ் மார்டின் இந்த ஆய்வு பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. கோரிக்கை மனு பெற மாவட்ட ஆட்சியர் மறுத்ததால் விவசாயிகள் திடீர் சாலை மறியல். காரைக்காலில் பரபரப்பு. அகில இந்திய விவசாயிகள் சங்கம் சார்பில் இன்று காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் கலந்து கொண்டு தங்களது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். கடந்த 2025ஆம் ஆண்டிற்கான நெல்வள கொள்முதல் ஊக்கத்தொகையை ஏக்கருக்கு 6000 ரூபாயாக உடனடியாக வழங்க வேண்டும். கூட்டுறவு சங்கங்களில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும். காரைக்கால் டெல்டா பகுதிக்கு உரிய 7 TMC காவிரி நீரை பெற்றுத்தர வேண்டும். மேகதாது அணை கட்டுமான முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடற்கரை சாலையில் சிங்காரவேலர் சிலையிலிருந்து பேரணியாக வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து தங்களது கோரிக்கை மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் வழங்க விவசாயிகள் சென்றனர். ஆனால் மாவட்ட ஆட்சியர் மனுவை பெறவில்லை எனவும் விவசாயிகளை புறக்கணித்ததாகவும் குற்றம் சாட்டிய விவசாயிகள் திடீரென மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதுடன் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது. போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த திடீர் போராட்டம் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரபரப்பு ஏற்பட்டது. நாங்கள் எல்லாம் அமைதியாக சட்ட ஒழுங்கை பாதுகாக்க ஒழுங்காக நடக்கிறோம். சட்டத்தை மைத்துங்க. எங்களுடைய கோரிக்கையை உங்களுடைய அதிகாரியாவது வர சொல். கண்டிக்கின்றோம். விவசாய புறக்கணித்த மாவட்ட ஆட்சியரை கண்டிக்கின்றோம். மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுப்பதாக தெரிவிக்கிறது. அங்கன்வாடி பணியாளர்களுக்கு நிலுவை சம்பளத்தை உடனே வழங்க வேண்டும் என துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனுக்கு காமராஜ் நகர் எம்எல்ஏ ஜோ சார்லஸ் மார்டின் கடிதம். புதுச்சேரியில் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு கடந்த 5 மாதங்களாக வழங்கப்படாமல் உள்ள ஊதிய நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க கோரி காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏ ஜோ சார்லஸ் மார்டின் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதிடம் அவசர மனு ஒன்றை சமர்ப்பித்துள்ளார். அதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் ஊட்டச்சத்து, ஆரம்பகால பராமரிப்பு மற்றும் சுகாதார விழிப்புணர்வு பணிகளில் தங்களை முழுமையாக அர்ப்பணித்து வரும் இந்த முன்கள பணியாளர்கள் 5 மாதங்களுக்கு மேலாக சம்பளம் கிடைக்காததால் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்றாட வீட்டு செலவுகள், பிள்ளைகளின் கல்வி மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்கு தங்களது மாத சம்பளத்தையே நம்பியிருக்கும் இத்தகைய ஊழியர்கள் இந்த நீண்ட கால தாமதத்தால் கடுமையான நிதி நெருக்கடிக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகியுள்ளனர் என்று மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அங்கன்வாடி பணியாளர்கள் ஆற்றி வரும் அத்தியாவசிய சேவைகளை கருத்தில் கொண்டு ஆளுநர் இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட வேண்டும் என்று எம்எல்ஏ ஜோ சார்லஸ் மார்டின் மனுவில் கேட்டுக்கொண்டார். மேலும் சம்பந்தப்பட்ட துறைகளை முடுக்கிவிட்டு நிலுவையில் உள்ள அனைத்து ஊதியங்களையும் தடையின்றி ஒரே தவணையாக விடுவிக்கவும், இனிவரும் மாதங்களில் உரிய நேரத்தில் சம்பளம் கிடைப்பதை உறுதி செய்ய உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். கொம்பாக்கம்பேட் அருள்மிகு ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் கோவிலில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளுக்கு நேரடியாக சென்று மக்கள் குறைகளை கேட்டறிந்து வரும் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அதன் ஒரு பகுதியாக கொம்பாக்கம்பேட் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் கோவிலில் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் ஆலய அறங்காவல் குழுவினர் கோவிலை சுற்றியுள்ள பகுதிகளில் தரைத்தளம் அமைத்து தருமாறு கோரிக்கை விடுத்தனர். கோரிக்கையை கவனமாக கேட்டிருந்த சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுடன் கலந்துரையாடினார். பின்னர் அவர் பேசுகையில் கோவிலை சுற்றி தரைத்தளம் அமைத்தல் உள்ளிட்ட தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் விரைவாக ஏற்படுத்தி தரப்படும் என உறுதியளித்தார். இந்த ஆய்வு நிகழ்ச்சியில் ஊர் பெரியவர்கள், பொதுமக்கள், ஆலய அறங்காவல் குழுவினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். மரப்பாலம் சந்திப்பில் யூ-டர்ன் திட்டம் ஆளுநரிடம் லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ கோரிக்கை. புதுச்சேரியின் மரப்பாலம் சந்திப்பில் புதிய யூ-டர்ன் போக்குவரத்து மேலாண்மை திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோ சார்லஸ் மார்டின் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதிடம் கோரிக்கை வைத்துள்ளார். இது தொடர்பாக ஆளுநரிடம் அவர் அளித்த விரிவான கோரிக்கை கடிதத்தில் சிவாஜி சிலை சந்திப்பு முதல் மரப்பாலம் சந்திப்பு வரையிலான பகுதியில் மேற்கொள்ளப்பட விரிவான போக்குவரத்து ஆய்வுகள், கள மதிப்பீடுகள் மற்றும் தொழில்நுட்ப வரைபடங்களின் அடிப்படையில் இந்த புதிய திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சென்னையில் போக்குவரத்து நெரிசலை வெற்றிகரமாக குறைத்து யூ-டர்ன் மனிதன் என்று அழைக்கப்படும் மனுநீதி அவர்களின் நேரடி ஆலோசனையின் கீழ் இந்த வரைபடம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இத்திட்டத்திற்கு மார்டின் அறக்கட்டளை மற்றும் மார்டின் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தங்களது முழு ஆதரவை வழங்க முன்வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிக குறைந்த செலவில் செயல்படுத்தப்படவுள்ள இந்த புதிய போக்குவரத்து முறையை ஆரம்பத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் மேற்பார்வையின் கீழ் ஒரு முன்னோடி திட்டமாக அறிமுகப்படுத்தலாம் என்று கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் செயல்பாட்டிற்கு பொதுமக்கள் வழங்கும் வரவேற்பு மற்றும் தொழில்நுட்ப குழுவின் மதிப்பீட்டின் அடிப்படையில் இத்திட்டத்தை நிரந்தரமாக்குவது குறித்தும் பிற பகுதிகளுக்கு விரிவாக்கம் செய்வது குறித்தும் அரசு பரிசீலிக்கலாம் என எம்எல்ஏ ஜோ சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் சமீப காலமாக அதிகரித்து வரும் கடுமையான சாலை விபத்துகளையும் உயிர் இழப்புகளையும் தடுக்க இந்த முறை உதவும் என்றும் பயண நேரம் கணிசமாக குறையும் என்று கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் எரிபொருள் மிச்சமாவதுடன் கார்பன் உமிழ்வு குறைந்து சுற்றுச்சூழல் மாசடைவதும் தடுக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பெரிய உள்கட்டமைப்பு திட்டங்களைப் போலின்றி மிக குறைந்த செலவில் பெரும் நன்மைகளை தரக்கூடிய இந்த புதுமையான போக்குவரத்து மேலாண்மை திட்டத்திற்கு ஆளுநர் விரைந்து ஒப்புதல் அளித்து வழிகாட்ட வேண்டும் என்று எம்எல்ஏ ஜோ சார்லஸ் மார்டின் கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள்.
புதுச்சேரியில் தேர்தல் தோல்விக்கு திமுக தான் காரணம், காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் குற்றச்சாட்டு. கோரிக்கை மனு பெற மறுத்த மாவட்ட ஆட்சியர், திடீரென சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.